பிரதமர் மோடி தலைமையிலான கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு மெட்ரோ ரயில் பணிகளுக்கு சொற்ப அளவிலான நிதியை ஒதுக்கியது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக உரிய நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக தொடர் குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் மாநில வாரியாக மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட நிதி குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அளிக்கப்பட்ட பதிலில் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி வழங்கப்பட்டதும், எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு சொற்ப அளவிலான நிதியை ஒதுக்கியதும் தெரிய வந்துள்ளது. அதன்படி பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் மராட்டியத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகளுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் 39,757 கோடியே 71 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. டெல்லிக்கு 35,063 கோடி ரூபாயும், கர்நாடகத்திற்கு 22,630 கோடி ரூபாய் நிதியையும் ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. பாஜக ஆட்சி நடைபெறும் குஜராத்திற்கு 15,743 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 15,662 கோடி ரூபாய் நிதியும் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக வெறும் 8,820 கோடி ரூபாய் மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. இந்த பட்டியலில் கேரளாவிற்கு 2,429 கோடி ரூபாயும், மேற்கு வங்கத்திற்கு 710 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வளர்ச்சியடைந்த நகரங்களின் பட்டியலில் முன்னிலை வகிக்கும் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்கு சொற்ப அளவிலேயே ஒன்றிய அரசு நிதி வழங்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில், சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ பணிக்கான நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.